திரு ஆதவன் பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளராக அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இது உண்மையிலேயே பாரதிய ஜனதாவின் தலைமையால் அரசியல் செய்யப்படுகிறது என்ற கடும் குற்றச்சாட்டை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே வரை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே என்ன நடக்கின்றது? நான் ஏற்கனவே என்னுடைய முகவுரையிலே சொன்னேன், ஆகம விதிகள், சாஸ்திரம் இவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் செய்வது ஆளும் கட்சியா எதிர்கட்சிகளா அல்லது ஆகம விதிகளின் அடிப்படையிலே பேசுவோர்களா? திரு ஆதவன், உங்களின் கருத்து. முதலிலே உலகளாவிய கோடானு கோடி ராம பக்தர்களுக்கும் இந்த அற்புதமான வேலையை கடந்த சில நூற்றாண்டுகளாக காத்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஜனவரி 22 அந்த ராம பக்தர்களுக்கு அந்த 22 மிகப்பெரிய திருவிழாவாக அமைந்து அவர்களெல்லாம் ராமர் காத்தருன்று அவர்கள் அருள் புரிந்து அவர்களால் வழிநடத்த வேண்டுமாய் அனைவரும் நன்றியுடன் ராமரை பிரார்த்தித்துக் கொண்டு, இது ஒரு அற்புதமான விழா. இது அரசியல் அப்பாற்பட்டு உலகளாவிய விழா. இது வந்து நீங்க இந்தியாவுக்குள்ள பொருத்தி பாக்குறீங்க. உலகளாவிய சில 100 கோடிகளை கடந்து இருக்கின்ற இந்து மக்களுக்கு மாத்திரமல்ல, ஈவன் இஸ்லாமியர்கள் கூட. ஏனென்றால் கிழக்காசிய நாடுகளை பார்த்தீங்கன்னா, அங்க இந்தோனேஷியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் அங்க கூட பார்த்தீங்கன்னா ராமர் காவியத்தை அவர்கள் நாடகமா அரங்கேற்றி அவர்கள் வாழ்க்கை முறையிலே தொடர்ந்து அதை பயன்படுத்தி வருகின்ற ஒரு நிகழ்வாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. கிழக்காசியர்கள் பல நாடுகளிலே ராமாயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அங்க உலகளாவிய அந்த பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய திருவிழா இது. சில நூற்றாண்டுகள் நீடித்துக் கொண்டிருந்த சிக்கல் எல்லாம் தீர்ந்து இந்திய தேசத்திலே சுமூகமாக அனைத்து மதத்தினரும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அந்த விழாவாகத்தான் அந்த ஜனவரி 22 நாம் பார்க்க வேண்டும். இதுல அரசியல் செய்வதற்கு பாரதிய ஜனதா எந்த இதுவுமே இல்லை, எந்த முகாந்திரம். ஏன்னா நாங்க வந்து இதை வைத்து அரசியல், நாங்க வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை எல்லா தேர்தலும், அதாவது கடந்த தேர்தல் எல்லாம், அதுக்கு முந்தைய தேர்தல் எல்லா தேர்தல் அறிக்கையுமே நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் என்று. அதற்கான முகாந்திரம் இப்போது அமைந்திருக்கு, நான் கட்டியிருக்கணும். அதே வேளையில இதுல எந்த அரசியலும் பாரதிய ஜனதா செய்யல. எல்லா கட்சிக்காரர்களும் தான் கூப்பிடுறோம், காங்கிரஸ் கட்சிக்காரையும் கூப்பிட்டுருக்கோம். வாங்க நீங்க இந்த இதுல வந்து நீங்க ராமனுடைய இந்த கும்பாபிஷேகத்தை நீங்க கலந்து கொள்ள வேண்டும், ராம கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரையும் கூப்பிட்டுருக்கோம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் கூப்பிட்டுருக்கோம், எல்லா கட்சிக்காரர்களும் கூப்பிடுறோம். உலகமெல்லாம் முழுக்க இருக்க எல்லா ராம பக்தர்களையும் அந்த கோயில வந்து திருவிழாவை வந்து நீங்க எல்லாரும் குவிந்து விடக்கூடாது, அக்கறையோட அங்கவே இருந்து அவர்கள் ஊர்ல இருந்து அங்கே இந்த விழாவை வந்து கொண்டாட வேண்டும். நீங்க லைவா தொலைக்காட்சி வந்து பார்த்ததுல ஒரு சின்ன நகரம் அயோத்தி நகரம், அந்த நகரத்துல வந்து கொண்டாடக்கூடிய மக்கள் வந்தாலும் தாங்காது, நகரம் தாங்காது. அதனால அந்தந்த பக்தர்கள் அந்தந்த ஊர்ல இருந்து அங்கங்கே இருந்து அவர்கள் வழிபாடு செய்து ராமர் என்ற அருளை பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே கூட வேண்டுகோளை வைத்து உலகம் முழுக்க ராம பக்தர்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இந்தியாவில் துவங்கி இருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ராம பக்தருக்கும் மிகப்பெரிய ஒரு விழாவாக அமையும்.